அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லபடியாக 20 டேஸ் முடிச்சிட்டேன். என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. அண்டு குருஜி, தேங்க்யூ ஸோ மச். ரேகா பாஸ்கர் மேம், என்னோடய டீச்சர், தேங்க்யூ. அண்டு என்னோடய தம்மா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அர்ச்சனா டீச்சர், இந்த 20 டேஸ்க்கு வந்து அர்ச்சனா டீச்சர் தான். தேங்க்ஸ் மேம். வெங்கடேஷ் சார், தேங்க்யூ. எப்படி சொல்கிறது, இந்த 20 நாள் எப்படி போச்சு அப்படின்றத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ரொம்பவே சிறப்பாக போச்சு. என்னமோ நினச்சிட்டு போனேன், வேறு மாதிரி இருந்தது. எப்பயுமே என்னோடய சீனியர்ஸ் சொல்லுவாங்க, தம்மா ஃப்ரெண்ட்ஸ் லாங் கோர்ஸ் போ அப்படின்ட்டு. லாங் கோர்ஸ் போனது நிறைய பெனிஃபிட் ஆயிருக்கேன். ஸோ அது ரியல் லைஃப்பில் 25 ஏப்ரல் 25 வந்துட்டு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அன்றைக்கி தான் 0 டே. ஆக்சுவலாக ஈவினிங் 4-5 ஓ கிளாக் தான் ஃபோன் கொடுப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 12 to 2 கொடுத்துடணும் அப்படின்னாங்க. நான் ஒரு 1:45னா ஃபோனை கொடுத்துட்டேன். ஸோ அதுவே பெரிய ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தம்மா நாகார்ஜுனா, அது நல்கொண்டாலேருந்து ஒரு 1.5 hours ஆகும். நாகார்ஜுனா சாகர், அந்த பிளேஸ் பேர் வந்து நாகார்ஜுனா சாகர். ஓகேங்களா? ஸோ 20 டேஸ் வந்து 0 டே ஃபஸ்ட்டு வந்து 25 0 டே. அப்புறம் ஆனப்பானா வந்து 7 டேஸ்க்கு வந்து ஆனப்பானா வந்து சொல்லி கொடுப்பாங்க. 8th டே வந்துட்டு விபாஷனா சொல்லி தருவாங்க. எப்பவுமே விபாஷனா மதியம் சொல்லி கொடுப்பாங்க. 2:30 to 3:30 குரூப் சிட்டிங் முடிஞ்சதும். இங்கே வந்து மார்னிங் குரூப் சிட்டிங் 8 to 9 முடிஞ்சதுமே 9-10க்கு ஸ்டார்ட் பண்ணி 10:30க்கு விபாஷனா முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் விபாஷனா அன்னைக்கு வந்துட்டு மழை பெஞ்சுது. எப்பயுமே நான் இவ்வளோ நாளாக நான் கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், விபாஷனா டே அன்னைக்கு மழை பெஞ்சிருது. அப்புறம் 9th 10th 11th டேவும் மழை பெஞ்சுது. ஸோ நல்ல வெயில், சரியான வெயில். ஏன்னா நாங்கள் அப்ளை பண்ணது ஏப்ரல் மேன்னும் போது வெயிலாக தான் இருக்கும். அங்கே ஃபுல்லாகவே மழை, வெயில் ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு. அப்புறம் 4th டே வந்து டீச்சரை வந்து மீட் பண்ண ஒரு சீட்டு மாதிரி டைனிங்கில் வந்து வச்சாங்க. 11:40க்கு நீங்கள் டீச்சரை மீட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு. ஸோ 4th டே டீச்சரை மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் விபாஷனா முடிஞ்சதுக்கப்புறம் 12th டே டீச்சரை மீட் பண்ணேன். அப்புறம் நானாக ஒரு நாள் பர்சனலாக, ஸோ எனக்கு சில கேள்விகள் இருந்துச்சு. நான் வந்து டீச்சரை மீட் பண்ணேன். என்னைக்கு மீட் பண்ணேன்? 7th டே விபாஷனாக்கு முன்னாடி நாள் போய் டீச்சர் நான் மீட் பண்ணேன். இதில் என்ன ஹைலைட் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம சில டவுட்டுகள் கேட்கும்போது நம்மளோட தாய்மொழியில் கேட்கும்போது தான் அது நம்மளுக்கு புரியும், நம்மளுக்கு என்ன லாங்குவேஜ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படின்ட்டு. ஸோ அர்ச்சனா மேமுக்கு தமிழ் தெரியாது. என்ன 11:40க்கு வர சொல்லிட்டாங்க. நானும் போயிட்டேன். எப்படிடா என்னடா பேச போகிறோம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா வெங்கடேஷ் சார் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் குஷன் அங்கே இருந்துச்சு, ப்ளூ கலர், உட்காருங்க அப்படின்னாங்க. அப்புறம் தமிழில் சொல்லுங்கம்மா அப்படின்னதும் எனக்கு ஒரே ஆனந்த கண்ணெல்லாம் கலங்கி அப்படி. அப்புறம் சொன்னேன், சார் இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாருமே மெத்தா ப்ராக்டிஸ் பண்ணோம், தமிழ் சார் வருவாங்க அப்படின்னு. அதேமாரி தமிழ் சார் வந்தாங்க. எனக்கு ஃபுல்லாகவே அவர் தான் வந்து எல்லா கொஸ்டினும் புரியுதா, என்ன ஏது, எப்படி பண்ணுறீங்க மெடிடேஷன் சொல்லிட்டு இந்த 3 வாட்டி மீட் பண்ணும்போதும் சார் தான் வந்து இது பண்ணார். அது ரொம்ப சந்தோஷம். அந்த அம்மா ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணாங்க. ஸோ அதே சேம் டைம் பார்த்திங்கன்னா, நம்ம 10 டேஸ் மாதிரி இது ரொம்ப வந்து புஷ் பண்ணலாம் மாட்டாங்க. 3 குரூப் சிட்டிங் இருக்குது. குரூப் சிட்டிங் வந்து நம்ம தம்மா ஹாலில் பண்ணணும், இல்லை பக்கோடாவில் பண்ணணும். தனியாக நமக்கு வந்து செல் கொடுத்துருவாங்க கம்பல்சரி. அப்போ 6 to 7 குரூப் சிட்டிங் வந்து தம்மா ஹாலில் தான் பண்ணணும். 7:10க்கு வந்து நைட்டு டிஸ்கோர்ஸ் இருக்கும். அது ஒரு 40-30 அந்த மாதிரி மினிட் தான் இருக்கும், 1 hour கூட இருக்காது. அதுக்கப்புறம் 9 o'clock வரைக்கும் மெடிடேஷன் பண்ணோம். நான் ரூமில் போய் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி. அப்புறம் என்னோடய மெடிடேஷனில் வந்து எப்பயுமே வந்து எப்படி இருக்கோ அதை அப்படியே பாருங்கள் அப்படின்னு. நான் வந்து ரொம்ப டைட்டாக அப்படின்னா இல்லை, கேஷுவலாக நார்மலாக. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, பண்ணு கேஷுவலாக நார்மலாக பண்ணு, ஒன்றும் பயப்படாத அப்படின்ட்டு. ஸோ நல்லாவே நான் பண்ணேன். நிறைய சேஞ்சிங்.
அப்புறம் டிஸ்கோர்ஸில் நம்மளோட டவுட்ஸ் எல்லாமே நிறைய டவுட்ஸ் நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது நிறைய டவுட்ஸ் வரும், எல்லாமே கிளியர்ஃபை ஆகி ரொம்ப ஹாப்பியாக வந்து வெளியே வந்திருக்கேன். 10 நாளுமே நம்ம கீழே குனிஞ்சு தான் நடக்கணும், ஸோ யாரையும் பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு அந்த 10 நாளைக்கு நம்ம வந்து திணறுவோம். ஸோ 20 டேஸ் எப்படா முடிக்க போகிறேன் அப்படின்ட்டு யோசித்தேன். நல்லபடியாகவே முடிச்சிட்டேன். சம்டைம் வந்து ஒரு ஃபீல் வரும், வீட்டுக்கு யாராவது ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்ட்டு. அப்படியே மெத்தா ப்ராக்டிஸ் பண்ணிப்பேன், எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. நான் வரும்போதே சொல்லிட்டு வந்தேன், எல்லாருமே சேஃபாக இருங்க அப்படின்ட்டு. யாருக்கும் எந்த இதுவும் இல்லை, எல்லாருமே நல்லபடியாக இருந்தாங்க. எனக்குமே நிறைய நான் ஸ்ட்ரகிள் வந்து டீச்சர் அளவுக்குலாம் போகலை, நானேவே ஃபேஸ் பண்ணிக்கிட்டேன். கால் வலி வர்றது அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே, அது எல்லாமே சரியாயிடுச்சு. எதுவுமே நிரந்தரம் இல்லைல்ல, அந்த வலியுமே அதுவுமே போயிடுச்சு. மெடிடேஷன்லேயுமே எப்படி பண்ணுறோம் என்ன ஏது அது எல்லாமே டீட்டெயிலாகவே எனக்கு அது புரிஞ்சு, முன்ன புரிஞ்சது இப்போ இன்னுமே எக்ஸ்ட்ராவே நல்லாவே புரிஞ்சிச்சு. நல்லா தியானம் போச்சு. அதுக்கப்புறம் மெத்தாடேக்கு வந்து மார்னிங்கே மெத்தாடே 8 to 9 குரூப் சிட்டிங் முடிஞ்சதுமே 9 to 10 வந்து மெத்தாடே முடிச்சதுமே பேச விட்டுருவாங்க. முடிஞ்சதும் நான் குடுன்னு போயிட்டு ஃபோன் கேட்டேன், ஃபோனெல்லாம் இல்லை, 4 o'clock தான் ஃபோனு அப்படின்ட்டாங்க. ஏன்னா அங்கே 30 நாளும் 45 நாளும் போயிட்டுருக்கு. ஸோ எங்களுக்கு வந்து 20 டேஸு மினி ஹாலில் தான் போட்டாங்க. அது அவங்களுக்கு 30 45 அவங்களுக்கு மெயின் தம்மா ஹாலில் போட்டாங்க. அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபோன் கொடுக்கல. 4 o'clock தான் கொடுத்தாங்க. கொடுத்ததும் 5:30க்கு தான் வாங்குறாங்க, ஏன்னா அடுத்து குரூப் சிட்டி. 5:30 வாங்கிட்டு 8 o'clock தான் கொடுத்தாங்க. 8 o'clock கொடுத்துட்டு திரும்ப 9 o'clock தான் வாங்கிட்டாங்க. அப்புறம் 6:30 மார்னிங் 6:30 அவ்வளோதான் முடிஞ்சிருக்கும். 21வது நாள் காலையில் 6:30 நான் முடிஞ்சிடும், அப்போ தான் கொடுத்தாங்க. அவங்க மொபைல் கொடுத்துமே நெட்ஒர்க் கிடைக்கல. ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் டே மெத்தா ஈவினிங் 5 to 6 குரூப் சிட்டிங் ஓப்பன் பிளேஸில் வந்து பண்ண வச்சாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த டேம், அந்த நாகார்ஜுனா டேம், அது பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அது அன்னைக்கு நடந்துச்சு. அப்புறம் மறுநாள் காலையில் அதான் லாஸ்ட்டு 4:30 to 6:30 அது லாஸ்ட், அதுவுமே ஓப்பன் நாங்கள் அந்த பிளேஸில் தான் பண்ண வச்சாங்க. அது ரொம்ப ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஓப்பனில் உட்காந்து பண்ணணும் அப்படின்னு. ஆனால் குருஜி வந்து அது அப்படி பண்ணக்கூடாது, நம்ம வந்து பர்சனலாக அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கண்ணை மூடி பண்ண மாட்டேன், ஓப்பன் ஐயில் வேணால் மெடிடேட் பண்ணுவேன். ஸோ அதுவுமே அது நடந்தது. அது ஒரு வேறு லெவலு அனுபவம் தான் கண்டிப்பாக. ஸோ அதே சேம் டைம் பார்த்திங்கன்னா நல்லா நிறைய குரங்கு நிறைய இருக்கும். ஒரு எப்படி சொல்கிறது, குடிஞ்சிட்டே போவேன். இந்த பக்கமும் 2 பக்கமும் வருவாங்க. ஆஹா ஏதாவது பண்ணிடுமோ சொல்லிட்டு அந்த ஒரு பயம் இருக்கும். எதுவும் பண்ணல. அந்த குரங்குலாம் இருக்கும். லாஸ்ட் டே தான் வந்து பேச விட்டதுக்கப்புறம் தான் குரங்கெல்லாம் பார்த்தேன், குரங்கெல்லாம் ரசித்தேன். ஸோ அந்த மாதிரி நிறைய அணில் இருக்கும். அப்புறம் பேர்ட்ஸு, அந்த சவுண்டு எப்படி சொல்ல, அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்டு வந்து. அப்புறம் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த குளவி சொல்லுவாங்களே தேன், அவ்வளோ பெருசு என்னோடய ரூம்குள்ளே வந்துச்சு. நான் கதவை ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே அவங்க உள்ளே வந்துட்டாங்க. அப்புறம் ஒரு எப்படியோ காணோம், கொஞ்ச நேரம் நான் வெளியே அமைச்சலாம் பார்த்தா காணோம். அதுக்கப்புறம் 2 டேஸ்க்கு உள்ளே தான் இங்கே இருந்திருக்காங்க. அப்புறம் அவங்கள பிடிச்சி கஷ்டப்பட்டு கொண்டு வந்து வெளியே விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல்லி, என்ன சொல்ல, வெஸ்டர்ன் டாய்லெட் அதுக்குள்ளே தான் இருந்துச்சு. அதுவாக போயிடுன்னு ஒரு 5-6 ஹவர் நான் வெயிட் பண்ணேன், அது போகிற மாதிரி தெரியல. பல்லியை தூக்கி போட்டேன். அதுக்கப்புறம் ஏன்னா நம்ம வந்து எந்த உயிரியுமே கொல்லக்கூடாதுன்றது தான் அந்த ரூலு. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெயினில் வந்துட்டு ட்ராவல் பண்ணும்போது 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. நாங்கள் இங்கேருந்து நல்கொண்டா போகும்போது இங்கே 5:45 ஈவினிங் ஏறணும், 2:45 போய் ஏறணும். 5 o'clock வரைக்குமே அங்கேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் ஆட்டோவில் போகலாம் பார்த்தா அவங்க ஹெவி ரேட் கேட்டு கொஞ்சம் அது வேண்டான்னு அங்கே ஒருத்தவங்க காரில் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அங்கேருந்து 1 கிலோமீட்டர் தான் பஸ் ஸ்டாண்டு. ஸோ ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த பர்சனே தான் வந்து எங்களை ரிட்டன் கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ நாங்கள் பே பண்ணிட்டோம். ஸோ நம்ம எதுவுமே வந்து ஃப்ரீயாக அப்படி எடுத்துக்கக்கூடாது. ஆனால் அவங்க கார் டாக்ஸினா ஓட்டலை. ஸோ ஏதோ ஹெல்ப்பிங் மைண்ட், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அந்த அம்மா வந்து 10 days அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் என்னால் முடியுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு வேறு லெவல் அம்மா.
என்ன எலெக்ஷன் ஓட்டு போடலனாலும் பரவாயில்ல, நான் போயிடுவேன், எனக்கு தம்மா தான் முக்கியம் அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் நான் ஓட்டு போட்டுட்டு தான் போனேன். 23ஆந்தேதி ஓட்டு போட்டுட்டு தான் மறுநாள் நான் கிளம்புனேன். அதுவுமே எல்லாமே என்னோடய விஷயத்தில் ஃபுல்லாகவே மிராக்கள் தான். ஒவ்வொரு விஷயமும் இங்கே கிளம்புனதுலேருந்து ரிட்டன் வீட்டுக்கு வர வரைக்கும் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக போயிட்டு அழகாக மெடிடேட் பண்ணிவிட்டு வந்தோம். தேங்க்யூ. தம்மா தான், எல்லாமே தம்மா தான். தம்மா மீன்ஸ் இயற்கை எல்லாமே. எப்படி சொல்கிறது, நான் 2 கொண்டு போன ட்ராலி, அதுவுமே அதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. பஸ் விட்டு இறங்குனதுமே அது ஒரு சிஸ்டர் வந்து கொடுங்க, நான் ஒன்று எடுத்துக்கிறேன் அப்படின்னாங்க. அப்புறம் அது அவங்கக்கிட்டேருந்து பாதி தூரம் ஒரு பிரதர் வாங்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரினா ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு நிறைய ஹெல்ப்பெல்லாம் அது நடந்துச்சு. அதெல்லாம் வந்து எதிர்பார்க்காதது, எல்லாமே எதிர்பார்க்காதது தான் ஒன்றா நடந்துச்சு. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே தம்மா ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக தமிழ் டீச்சர் வருவாங்க, நாங்கள் மெத்தா ப்ராக்டிஸ் பண்ணுறோம், மெத்தா மீன்ஸ் ப்ரே பண்ணிக்கிறோம். ஸோ அப்படின்னாங்க. சரி, நானுமே ப்ராக்டிஸ் பண்ணேன். ஆனால் கடைசி நேரத்தில் வந்து தமிழ் டீச்சருக்கு தமிழ் தெரியாது. ஸோ என்னடா அப்படின்னு நினச்சோம். ஆனால் அது அங்கே வச்சாங்க பாருங்க, சார் தமிழ் பேசினாங்க. ஆக்சுவலாக சார் வந்து பெங்களூரு, தமிழ் பேசினாங்க. டிஃப்ரெண்டாக தான் அது தமிழ். அது ரொம்பவே ஹாப்பி. என்னென்னா நெக்ஸ்ட்டு வந்து 30 நாள், அது எப்போ பண்ணணும்னு எனக்கு தெரியல. எதுவுமே என்னோடய பிளான் இல்லை, அதுவாக நடக்குது. எப்பயுமே நம்ம பிளான் பண்ணுறதெல்லாம் இது இப்படி பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது அதெல்லாம் பண்ண முடியாது. 30 நாள் அது எப்போ பண்ணுறோமே பண்ணட்டும் அப்படின்ட்டு நிறைய சேவாக பண்ணணும். அப்புறம் சினிமாவில் வந்து நிறைய ஃபோக்கஸ்டாக வேலை பார்த்து நடிக்கணும், சம்பாதிக்கணும், ஹெல்ப் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. எப்பயுமே நான் அங்கேயே வீடியோ போட்டுருவேன். பட் வந்துட்டு இந்த வாட்டி அப்படி போட முடியல. சரி, ஓகே, எது நடக்குதோ நம்ம ஏற்றுப்போம், வீட்டில் போயிட்டு நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா என்னோடது நான் எப்பயுமே மெடிடேஷன் முடிச்சுட்டு வந்தால் என்னோடய ஃபீல் எப்படி இருக்குதுன்னு நான் ஷேர் பண்ணுவேன். அது யூஸ்வலாக வந்து இந்த 2 இயர்ஸில் நான் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் நானேவே அந்த வீடியோ எடுத்து பார்க்கும்போது, ஓ இப்படியெல்லாம் இருந்துச்சா அப்படின்ற மாதிரி எனக்குமே ஒரு மெமரிஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோவே நான் வந்துட்டு இது 2வது நாள் தான் நான் வீடியோவே போடுறேன். என்னோடய கோர்ஸ் டேட் வந்துட்டு ஏப்ரல் 25 0 டே, அண்ட் வந்து மே 16 வந்து முடிஞ்சுது. போகிற நாளும் வர நாளும், அந்த 0 டேவும் வர நாளும் இல்லாமல் முழுமையாக 20 நாள். இந்த 20ஆவது நாள் 10 மணிக்கு மேலே தான் பேச விடுவாங்க மெத்தடே. 7th 7 நாள் வரைக்குமே ஆனாபானா மட்டும்தான் சொல்லி தருவாங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து மெடிடேஷன் தெரியும், பட் நம்ம மனசை வந்து சமநிலைப்படுது. ஆனாபானா பயிற்சி பண்ணால் தான் இன்னுமே நம்ம விபாஷனா நல்லா தீவிரமாக பண்ண முடியும். 7 days வந்து ஆனாபானாவே போகும். 8வது நாள் தான் விபாஷனா சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து வேறு லெவல். சென்னையில் எப்படியோ அதே மாதிரி தான். சென்னையில் சில விஷயங்கள் ஒரு சிலது இல்லை, இங்கே ஒரு சிலது இருந்தது. வெயில் ரொம்ப ஜாஸ்தி, அதனால் என்னென்னா கோகனட் ஆயில் வந்து ஒரு கப்பில் வச்சுருவாங்க. காலையில் 2 ஸ்பூன், மதியம் 2 ஸ்பூன் சாப்பிடுங்க ஹீட்டுக்கு அப்படி சொன்னாங்க. ஒரு 15 நாள் வச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் வைக்கலைன்னா கொஞ்சம் ஹீட் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருந்துச்சு. அப்புறம் டெய்லி மார்னிங் வந்து வேர்க்கடலை இல்லை சுண்டல், கருப்பு சுண்டல் இல்லை இந்த காரமணி, இது ஒன்று மாற்றி ஒன்று காலையில் டெய்லியுமே வச்சுருவாங்க. ராகி மால்டு. அப்புறம் டிஃபன் வந்து இட்லி, அந்த சேமியா, அந்த மாதிரி டிஃபனு எல்லாமே இருக்கும். இட்லி இருக்கும்போது தேங்காய் சட்னி, சாம்பார், ஃப்ரூட்ஸு, டெய்லியும் ஃப்ரூட்ஸு, பப்பாயா, தர்பூசணி, பனானா, ஆரஞ்சு, அப்புறம் நுங்கெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நுங்கு இந்த மாதிரி எல்லாமே மார்னிங்கு, மாம்பழம் எல்லாமே 20 days வந்து சாப்பாடுக்கு எந்த குறையுமே கிடையாது. இது வந்து ஆக்சுவலாக டொனேஷன் ஃபேஸ் தான். டொனேஷனில் தான் வந்து அம்மா வந்து போயிட்டுருக்கு. அப்புறம் மதியமும் மோர் எல்லாமே தொட்டுக்க இறக்கட்டும். அப்புறம் என்ன கீரை சாதமாகவே, கீரை சாம்பார் வந்து கீரை சாம்பாரே அப்படியே தான் போகும். கீரை சாம்பார், ரசம், டெய்லியும் கீரை சாம்பார், ரசம் அப்படி போயிட்டுருக்கோம். பூண்டு, வெங்காயம், காரம் அதெல்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து 2 பேர் மாங்க் வந்திருந்தாங்க ஃபாரின்லேருந்து. ஒரு மாங்க்குக்கு வந்து கொஞ்சம் ஏஜ் இருக்கும், இன்னொரு மாங்க்கு வந்து ரொம்ப ஒரு 22 23 அப்படி தான் இருப்பாங்க. மாங்க்கு மொட்டை அடிச்சுக்கிட்டு, காவி உடை அணிஞ்சிக்கிட்டு, அப்புறம் அந்த
பிச்சை பாத்திரம் அது அது அவங்க கொண்டு வரும், அவங்க ரூம்லேருந்தே சாப்பிட்டு திரும்ப கொண்டு போவாங்க. ஒரு 2 நாள் செருப்பு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் செருப்புமே இல்லாமல் தான் கீழே தானே நம்ம குனிஞ்சு போகிறோம், அப்போ கால் தெரியும்ல. ஸோ அதனால தான் நான் சொன்னேன் செருப்பு போடல அப்படின்ட்டு. நானுமே லாஸ்ட்டு 5 டேஸ் வந்து காலையில் செருப்பு போடாமல் தான், எனக்கு வெயில் இருக்காது, செருப்பு போடாமல் நடப்பேன்னு சொல்லிட்டு அது நானுமே செருப்பு போடாமல் நடந்தேன். நிறைய வந்து அந்த மார்க் இருக்காங்க அப்படின்றது ஒரு விஷயம் தெரியும். இது நான் இப்போ பார்த்தேன், ஓ அப்படின்ட்டு. ஸோ அதில் சில விஷயங்கள் வந்து கற்றுக்க முடியல, எப்படியும் இருக்காங்க மக்கள் அப்படின்ட்டு. அப்புறம் நம்மளாம் மார்க் ஆகிற அளவுகளெல்லாம் மனநிலை இல்லை, விபாசனா பண்ணுவோம் அப்படின்னு அதை யோசித்தேன். அப்புறம் பக்கோடாவில் பண்ணும்போது ஸோ டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா, வேர்க்குதுன்னா அது நம்ம பாடி டெம்பரேச்சர் வேர்த்து அதுக்கப்புறம் ஜில்லுன்னு ஆகும், அதை நீங்கள் கவனிங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஹிந்தியில் சொன்னாங்க. ஸோ அது நான் இந்த வாட்டி வந்து அந்த அந்த விஷயம் பண்ணேன். அதை நான் உணர்ந்தேன். முதல்ல பாடி ஒரு மாதிரி உருக்கமாக ஆகுது, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி சூடாக ஒரு மாதிரி எரிகிற மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் வேர்க்குது. ஸோ அந்த வேர்வை முடிஞ்சதாகவும் பாடியில் ஜில்லுன்னு ஆகுது. ஸோ அது அது அவங்க சொன்னாங்க, அதை நான் சொன்னேன், ஓகே ஓகே சூப்பர் அப்படின்ட்டு. நல்லா இருந்துச்சு அந்த பக்கோடாவில் நம்ம மெடிடேட் பண்ணும்போது. ஏன்னா நம்மளுக்கு தனி செல் கொடுத்துருவாங்க, தனியாக ஒரு ரூம் கொடுத்துருவாங்க. அப்போது நம்ம தமாகால் பண்ணும்போது மெடிடேட்டர் இருப்பாங்க, மெடிடேட்டர் இருப்பாங்க. நம்ம ரூமில் பண்ணால் நம்ம தனி தான். ஸோ ரூம் நான் வீடியோ அவ்வளோ டீட்டெயிலாக என்னால் வீடியோ எடுக்க முடியல, நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ அந்த வீடியோவை நான் இதோட ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு, சரிங்களா? அதுமாரி என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க, அந்த ஷெடியூல் அந்த இது. ஸோ அதுவுமே நான் ஆட் பண்ணுறேன். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்கும், இதுவுமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு நாள் 2 நாள் எத்தனாவது நாள் நம்மளுக்கு என்ன கிழமை என்ன நாள் அப்படி தெரியாது. ஆனால் அந்த டிஸ்கோஸ் கேட்கும்போது மட்டும் குருஜி வந்து 1ஆம் நாள் முடிந்தது, 2ஆம் நாள் முடிஞ்சது அப்படி சொல்லும்போது, ஸோ அப்போ வந்து நமக்கு ஞாபகம் அது மட்டும்தான் ஒரு இது. ஸோ அது ஞாபகம் வச்சுருந்தா எத்தனாவது நாள் அப்படின்னு தெரியும். மற்றபடி தேதியோ கிழமையோ எதுவுமே தெரியாது. எல்லா நாளுமே ஒரே நாள் தான். நம்ம எந்திரிக்கிறோம், நம்ம மெடிடேட் பண்ணுறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கண் மூடி இருந்ததே ரொம்ப நேரமாக மூடி இருந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம சாப்பிட போகிறோம், அதேமாதிரி சாப்பிட்ற இடம் கொஞ்சம் தூரம், தமாகால் தூரம், பகோடா தூரம், இதுன்னு இப்படி கொஞ்சம் தூரம். அதுவே ஒரு நல்ல ஒரு வாக்கிங்காக இருந்துச்சு எனக்கு. நான் அதுமாதிரி வேலை முடிஞ்சுன்னா ரூமில் போய் கதை சாத்திப்பாங்க, வாக் பண்ணுற வேலையே கிடையாது எதுவுமே. ஏன்னா இதுவே ஒரு பெரிய வாக். ஸோ அப்படின்ட்டு நான் எதுவும் எக்ஸசைஸு எதுவுமே நான் ட்ரை பண்ணவே இல்லை. அப்புறம் கேர்ள்ஸில் வந்து 12 பேர் வந்து மெடிடேட்டர் இருந்தாங்க. சேவா 2 சேவா, அப்புறம் 18 பேர் பாய்ஸில் இருந்தாங்க, 2 சேவா. அப்புறம் தனலட்சுமி மேம் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க 2025 டிசம்பரில் ஒரு 5 மந்த்துக்கு முன்னாடி நாங்கள் 2 பேருமே 5வது 10 டே வந்து உட்காந்தோம். நான் சீட் நம்பர் 2, அவங்க சீட் நம்பர் 3. ஸோ லாஸ்ட்டு மெத்தட் டே தான், அப்போ தான் ஃப்ரெண்ட் ஆனோம். அவங்களும் வந்திருந்தாங்க கோயம்புத்தூர்லேருந்து, அவங்க ஃப்ளைட்டில் வந்துட்டாங்க. அப்புறம் பாரதி மேமும் நானும் சென்னையிலேருந்து போயிட்டோம். அப்போது நாங்கள் 3 பேர் வந்துட்டு தமிழ் ஆட்கள். பாரதி மேம் வந்து ஹிந்தி டிஸ்கோர்ஸ் கேட்டுக்கிட்டாங்க. நாங்கள் வந்து தமிழுக்கு வந்து தனியாக ஃபோன் ரெடி பண்ணி ஹெட்ஃபோன் கொடுத்து அது எல்லாமே கரெக்டாக போச்சு. சூப்பர். எனக்கு அதுவும் ரொம்ப ஹாப்பி. தமிழ் டிஸ்கோர்ஸ் குருஜி வாய்ஸ் கேட்டால் தான் அப்படியே ஒரு ஹாப்பியாகவே இருக்கும். ஸோ ஒரு எனர்ஜிக்காக இருக்கும் நம்மளோட டவுட்டு எல்லாமே. ஸோ லாஸ்ட்டு அந்த இது கேட்கும்போது, டிஸ்கோர்ஸ் கேட்கும்போது ஒரே அழுகை. நான் மெடிடேட்லேயே அந்த 20 டேஸில் ஒரு 2-3 நாள் அழுதுட்டேன். அது எல்லாருமே வந்து ஆட்டோமேட்டிக்காக அழுவாங்க எல்லாருமே, அது நார்மல் தான். நானும் இந்த வாட்டி அழுகக்கூடாது அப்படின்னு போனேன். ஸோ நம்மளோட எண்ணங்கள் அது அழுக வச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நிறைய பேசிட்டுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி. அப்புறம் மார்னிங் சாப்பாடு வந்து 6:30, அப்புறம் லன்ச் வந்து 11 o'clock, நைட்டு டின்னர் ஒன்லி லெமன் வாட்டர் 5 o'clock. ஆனால் என்ன ஒரு விஷயம் என்னென்னா
12 இப்போ 11 நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ரொம்ப வெயிலாக இருந்ததுனால 2 மணிக்கு வந்து லெமன் வாட்டர் கொடுத்தாங்க. ஸோ இப்போ ஒரு 2 கிளாஸ் லெமன் வாட்டர், அப்புறம் இப்போ ஒரு அப்படியே போயிடுச்சு. பாடி எப்படி வந்து ஹீட்டாக, கிளைமேட் வேறு ஹீட்டு, ஆனால் அங்கங்கே வந்து கொஞ்சம் கட்டி எல்லாமே வந்துச்சு. சரி, ஓகே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தண்ணி குடிக்கிறதோ இல்லை லெமன் வாட்டரோ என்னோடய பாடி வந்து பார்த்துக்கிட்டேன். ஒரு 2-3 நாள் வந்து பசிக்க ஆரம்பிச்சிச்சு. காலையில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கேரெல்லாம் ஆச்சு. ஸோ எல்லாமே பார்த்து தான் ஆகணும். ஆனால் மேக்ஸிமம் பசிக்கல. அட் சேம் டைம் தூக்கம் வரல. தூக்கம் வர அது நிறைய நாங்கள் எல்லாம் பேச விட்டதுக்கப்புறம் கேட்கும்போது எல்லாருமே தூக்கம் வரல. அதுக்கப்புறம் இந்த பேய் கனவு எல்லாமே வரும். அது ஒரு 1 வீக் கிட்ட எனக்கு அந்த மாதிரி கனவெல்லாம் வந்துச்சு. எல்லாமே அப்படிதான் பயங்கரமாக இருந்துச்சு கனவெல்லாம். அதுக்கப்புறம் அந்த மாதிரி பயங்கரமான கனவுனா நார்மல் கனவு எல்லாமே அப்படி தான் வந்துச்சு. ஸோ இந்த விஷயம் நான் சொல்லவே இல்லை. டப்புன்னு ஞாபகம் வந்துச்சு. ஸோ இதை விட்டுட்டுமே அப்படின்ட்டு கொஞ்சம் ஜாயின் பண்ணி சொல்லிட்டேன். பி ஹாப்பி. வாங்க, நீங்களும் வந்துட்டு 10 days அட்டன் பண்ணுங்கள். 10 days என்னதும் அப்படியே 10 நாளா அப்படின்னு பயப்பட வேண்டாம். ஒரு நாள் வந்து அவேர்னஸ் இருக்குது சென்னையில், நீங்கள் தமசேதில் வந்து அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் 10 days பண்ணுங்கள். இப்போது டீனேஜ் ஸ்டார்ட் ஆகுது. May 24 கேர்ள்ஸ் தான். 15 வயசுலேருந்து 19 வயசு வரைக்கும் 7 நாள் டீனேஜ் கோர்ஸ். அவளுக்கு வந்து டீனேஜ் 1 டேவும் இருக்குது. ஸோ அப்போ தான் அவேர்னஸ் நடக்கும். உங்கள் வீட்டு குழந்தைங்களையும் நீங்கள் மெடிடேஷன் வந்து பண்ண வைங்க. ரொம்ப மைண்டுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பி ஹாப்பி. இது ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கட்டுமே சொல்லி ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து வாய்ஸ் தொண்டை கட்டிக்கிச்சு. என்னென்னா ட்ரெயினில் நல்லா பேசிகிட்டே வந்து ஒரு 10 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் கேட்டேன். ரொம்ப நல்லா இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல. அப்போது என்ன தவிர வேறு யாரால் வாய்ஸ் கொடுக்க முடியும்? ஸோ இது எனக்கு தானே தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. ஸோ பஸ் விட்டு இறங்குனதுமே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அவங்க அந்த சிஸ்டர் தான் அந்த பேக் வந்துட்டு போகிறாங்க என்னோடது. கடைசியாக பார்த்தா அவங்க என்னோடய பக்கத்து சீட்டில் தான் உட்காந்துருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே மண் ரோடு. அப்புறம் ஒன்று எடுத்து தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஒன்று கையில் இழுத்துட்டு வந்தேன். அப்புறம் கொஞ்சம் மண் ரோடு போனதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு சைன் பண்ணாங்க, இவங்க வந்திருக்காங்க அப்படின்ட்டு. இது வந்து என்னோடய ரூம். போன உடனே ரூமெல்லாம் வீடியோ எடுத்துட்டேன். 212, சேவிகா வந்து 211, பாரதி மேம் வந்து 210. இதுதான் ரூமு. நான் இந்த பெட்டெல்லாம் எடுத்து தூக்கி ஓரமாக வச்சுட்டேன். ஸோ என்னோடய சீனியர், என்னோடய தம்மா ஃப்ரெண்ட் வந்து அவங்க 20 days பண்ணும்போது எப்படி பண்ணீங்க அப்படின்னு, நான் பெட்டில் படுக்கலை அப்படின்னவும் சரி ஓகே நம்ம படுக்காமல் இருப்போம் பெட்டில் படுக்காமல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்லேயுமே அப்படி தான் இருக்கேன். ஸோ அதை ட்ரை பண்ணேன். ஆனால் பெட்டில் படுத்துனா ஆல்ரெடி ஹீட்டு, இன்னுமே ஹீட்டாக இருக்கும். ஸோ இந்த பிளேஸ்னால் வந்து தனித்தனியாக செப்பரேட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க எல்லாருக்குமே வீடு. ஒரு இதில் வந்து 2 பேர் ஸ்டே பண்ணலாம், பட்டு சிங்கிள் தான் கொடுத்தாங்க. கூட்டம் நிறையான்னு இருந்தால் தான் அந்த மாதிரி. போன அன்றைக்கி அந்த சாப்பாடு என்னோடய திங்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுட்டு இது பொம்மையும் கொண்டு போயிட்டேன். இது வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருந்தாங்க, எமர்ஜென்சி நம்பரு. அதுவுமே அதுக்கப்புறம் ஃபேனு ஃபோட்டோ எடுத்தேன். ஏன்னா நம்ம உள்ளே இருக்கும்போது அதை தான் பார்த்துட்ருப்போம், வேறு என்ன இருக்குது, 4 செவுரு தான் இருக்குது. மொபைல் கொடுத்ததுமே இந்த வீடியோ எடுத்தேன். நான் ஒரு 8:45 இருக்கும் நைட்டு. அப்போ எடுத்தேன். சரின்ட்டு எல்லாமே பேக் பண்ணிட்டேன், ஊருக்கு வர்றதுக்காக எல்லாம் எடுத்து வச்சு தயாராக. ஒரு வழியாக 20 days முடிஞ்சது. சூப்பர். அப்புறம் இந்த ஷெடியூல் தான் எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. ஸோ நான் 20ஆம் நாள் வந்து ஃபோன் வந்ததுக்கப்புறம் இந்த கார்னர் தான் நான் டிக் பண்ணுவேன், எத்தனை நாள் முடிஞ்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதை பண்ணேன். இந்த காஸ்டியூம் தான் நான் 20 days ஃபுல்லாகவே ஒயிட்டு தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது வந்து 21ஆவது நாள் காலையில் இது பண்ணிவிட்டு அப்புறம் இதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ இதை இங்கேயே விட்டுட்டு வரல. ஒயிட் காஸ்டியூம் போடணும் அப்படின்னு போட்டால்
எனக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி மனசும் வெண்மையாக இருக்கும். ஸோ நம்ம ஃபுல்லாக எப்படி எனக்கு பிடிச்சிருக்கு அந்த ஒயிட்டு. அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஃபுல்லாகவே ஒயிட் போட ஆரம்பிச்சிட்டேன் நான். அப்புறம் இது இங்கே ஒரு குஷன் கொடுத்துருவாங்க, ஏன்னா ரூமில் நம்ம மெடிடேட் பண்ணுறோம்ல. ஸோ லாஸ்ட்டாக நான் அதுக்கு கிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய செயின், ரிங்கு, ப்ரேஸ்லெட்டு எல்லாமே கழட்டிட்டேன். அது வந்து செயின் எப்பயுமே கழட்டுறதில்லை, இது ஃபஸ்ட் டைம். இந்த மாங்க் போயிட்டுருக்காங்க அங்கே, ஆரஞ்சு கலரு ஒரு காவி போகிறாங்க பாருங்கள், அது மாங்க்கு. நான் எடுக்கலை, ஜஸ்ட் நான் தம்மஹால் எடுக்கலாம் சொல்லி வந்தேன். காலைல 6:30 நாங்கள் கிளம்பிட்டோம், அவ்வளோதான். சரி லாஸ்ட்டாக தம்மஹால் மட்டும், இது மினி தம்மஹால் இங்கே தான் நாங்கள் பண்ணோம். அதை எடுக்கலான்னு வரும்போது தான் அவங்க நடந்து போனாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு, அது பெருசாக எனக்கு கவர் பண்ண முடியல. இந்த பிளேஸ் எல்லாம் அந்த குவார்ட்டர்ஸ், ஃபீமேல் குவார்ட்டர்ஸ், இங்கே எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. திருவண்ணாமலையில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ சென்னையில் வேறு மாதிரி இருக்கும், ஆனால் இங்கே எனக்கு ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. எல்லா வீட்டு மேலேயுமே கோபுரமாக அந்த மாதிரி கட்டியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அப்புறம் நான் வந்து டைனிங் ஹால் காட்டணும்னு நான் நினச்சேன். பட்டு எங்களோட டைனிங் ஹால் என்னால் காட்ட முடியல. ஏன்னா மெத்தட் டேக்கு அப்புறம் நாங்கள் பேசுனதுக்கப்புறம் அங்கே எங்களை அலோவ் பண்ணல, வேறு டைனிங் ஹால் தான் அலோவ் பண்ணாங்க. ஏன்னா அங்கே 30-45 போயிட்டுருக்கு. எனக்கு தெரியாது, நான் 11 o'clock போயிட்டு பிளேட் எடுத்துகிட்டு போனேன். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இல்லை அங்கே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. ஸோ இங்கேயும் நல்ல மெத்தட், அந்த பிளேட் வாஷ் பண்ணுற இடம் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு உள்ளாரமும் கேட்பாங்க, இந்த குரூப் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க 2 வாரத்துக்கு முன்னாடியே. லைனாக கேட்பாங்க, வெஸ்டர்ன் டாய்லெட்டா இல்லை இந்தியன் டாய்லெட்டா, டைனிங் வந்து நீங்கள் கீழே உட்காந்து சாப்பிட்றீங்களா சேரா அப்படின்னு சொல்லி எல்லாமே அது ஒரு லிஸ்ட் மாதிரி அனுப்புவோம். ஸோ இந்த சைடு வந்து சேரில் உட்காந்துப்போம். அந்த பிளேட் மாற்றுறதுக்கு அதுக்கெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் கீழே உட்காந்து சாப்பிட்றது, அதெல்லாம் நாங்கள் அன்றைக்கி ஃபோன் கொடுத்து மெத்தடேலேருந்து இன்றைக்கி ஒரு நாளாக நம்ம கீழே சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நான் அண்ணாண்ட லாஸ்ட்டில் உட்காந்தேன். நான் அப்புறம் ஏஞ்சி தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டேயுமே வந்து ஹாய் சொல்ல சொன்னேன். ஸோ எல்லாருமே ஒரு கவர் பண்ணிவிடுவோமே அப்படின்ட்டு. நாங்கள் 3 பேர் தான் தமிழ் தெரியும், மீதி எல்லாமே ஹிந்தி, தெலுங்கு, இங்கிலீஷு அந்த மாதிரி தான். இப்படி தான் இருக்கும். இதை விட பெருசு அந்த டைனிங் வந்து ஸோ அந்த பிங்க் கலர் ஷால் தான் என்னோடய பக்கத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னல அவங்க. அந்த ஒயிட் சேரீ வந்து சேவிகா. ஸோ இந்த ஒயிட் ஷால் சேவிகா, 2 சேவிகா இருந்தாங்க. அப்புறம் எனக்கு அங்கே என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஜென்ஸு இவர் தான் ருத்ரேஷ். அவர் பேர் வந்து ருத்ரேஷ். அவர் பேர் சொல்லுவாங்க. அவர் பெங்களூர், எங்கே இருக்குது அந்த அம்மாலாம் பண்ணிட்டுருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு வழியாக வந்து எல்லாரையும் வந்து வீடியோ எடுத்தாச்சு. ரொம்ப ஹாப்பி. முடிஞ்சு கிளம்பியாச்சு காரில். ஐ ஆம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ தம்மா. எப்பயுமே என்னை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எல்லாமே நீ தான் தம்மா, நீ இல்லாமல் நான் இல்லை. ஸோ குரங்கு, அங்கே குட்டி குரங்கு, அது என்னமோ தெரியல, நான் வீடியோ எடுத்துக்கலான்னு பார்க்கும்போது ஒரு குரங்கு கூட இல்லை, இந்த குட்டி குரங்கு தான் இருந்துச்சு. நான் வரேன்னு தெரிஞ்சது அவங்க பயந்து ஓடிட்டே இருந்தாங்க. இவங்கள பயந்து நான் ஓடினேன், இன்றைக்கி இவங்க என்ன பார்த்து பயந்து ஓடுறாங்க. இவங்க ஒரு கேங்காக இருப்பாங்க. அப்படி சொல்கிறது, பெரிய ராஜா மாதிரி ஒரு குரங்கு இருக்கும், மீதி ஒரு 20-30 குரங்கு அவ்வளோ இருக்குங்க. அப்புறம் கேஸ் இவங்களே வந்து ரெடி பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், பயோகேஸ். நான் எதுவும் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போடல, ஒன்லி என் வாய்ஸ் மட்டும்தான். ஏன்னா அப்புறம் அது வேறு காப்பிரைட் கிளைம் அது இதுன்னு வரும். ஸோ அதனால் போடல.
பாய் ஃப்ரெண்ட், தேங்க்யூ. இது வந்து ஆஃபீஸ். அதுக்கப்புறம் எங்கேயுமே ஏசி இல்லை, தம்மா நாகார்ஜுனால. தம்மா சைடில் தம்மா ஹாலில் ஏசி இருக்கும். இது நான் படிப்பேன், அதனால் சரின்னு இதை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். பி ஹாப்பி.